சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியப்பா, வாமா நீலவனி, என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பெரியப்பா. பெரியம்மா வீட்ல இல்லையா? இல்ல நீலவனி, அவன் எங்கேயோ பக்கத்துல வெளியே போயிட்டு வரேன்னு போயிருக்கா. சொல்லுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா பெரியப்பா, இந்து, லக்ஷ்மி, வெண்ணிலா 3 பேரும் சேர்ந்து அருவியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர் கிட்ட போனாங்க. ஜோசியர் அருவி ஜாதகத்தை பத்தி என்ன சொன்னாருன்னா, அருவிக்கு குழந்தை பிறந்தா அந்த யோகத்துல புகழும் அருவியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களாம். அட, ஜோசியர் சொன்னது நல்ல விஷயம் தானம்மா. அதையே நீ இப்படி வருத்தத்தோட சொல்ற? ஜோசியர் சொன்ன மாதிரி அருவிக்கு குழந்தை பிறந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழட்டுமே, அதாம்மா என்னோட ஆசையும். உலக மகா நடிப்படா, என்கிட்டேவா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? என்ன நிலவனி, அப்படி என்ன யோசிக்கிற? அருவியும் புகழும் ஒன்னா சேர்ந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லதாச்சம்மா. பெரியப்பா, அதெல்லாம் இல்ல. பெரியம்மாவை அடிச்சதுனாலதான் தம்பி அருவிய வீட்டை விட்டே அனுப்புனா. அவ போனது போனவளாவே இருக்கட்டும் பெரியப்பா. அவளா நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். அவெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது. புகழோட ஒண்ணு சேரவே கூடாது பெரியப்பா. என்ன நிலவனி, இப்படி நீ இறக்கமே இல்லாம பேசுறியம்மா? அருவி பாவம் நிலவனி. அவ ஏதோ தெரியாம அன்னைக்கு உங்க பெரியம்மா மேல ஏதோ கோவத்துல கை நீட்டிட்டா. அது மட்டுமா, இப்பெல்லாம் என் தம்பி சரஸ்வதி யாரையுமே அவ மதிக்கலன்றதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அருவியை நாம விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? அருவி ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளை போய் இப்படி தப்பா நினைக்கிறியம்மா நீயே? பெரியப்பா, அருவி நல்லவ இல்ல பெரியப்பா. அவ என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையவே தட்டி பறிச்சவ. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு காரணமே அந்த அருவிதான். அது மட்டும் இல்ல, ஜீவாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்காக எவ்வளவு பிரச்சனை பண்ணான்னு தெரியும்ல. உண்மையிலேயே அருவி புகழுக்கு பொருத்தமானவளே கிடையாது. எப்ப சிவசங்கரி பொண்ணுன்னு அவ சொல்றாளோ, அவ இனிமே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் பெரியப்பா. இனிமே அவங்க 2 பேரும் சேராம இருக்க நீங்க தான் ஏதாவது செய்யணும். என்னம்மா நீலவனி இப்படி பேசுற? அருவிதான் புகழுக்கு பொண்டாட்டியா வரணும்னு புகழு தலையில எழுதி வச்சிருக்குமா? அத நம்மனால எப்படி மாத்த முடியும் சொல்லு? இப்போ உன் பொண்ணுக்கு என்னம்மா குறைச்சலு? ஜீவா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதை விட உன் பொண்ணுக்கு வேற என்னம்மா வேணும் சொல்லு? எனக்கும் அருவி மேல கொஞ்சம் கோவம் இருக்குதான். அவ இன்னும் என்ன கொலைகாரன்னு சொல்லிட்டு திரியறா. அத நினைச்சா மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பெரியப்பா, சிவசங்கரி தான் எங்க மாமாவை கொலை பண்ணதா எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அருவி நீங்க தான் கொலை பண்ணதா சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நீயே அருவி சொல்றத நம்புவ போல இருக்க. அந்த அருவிதான் சிவசங்கரி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையும் செண்பகவல்லியும் கொலைகாரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நீலவேணி. ஏன்னா சிவசங்கரி அவ பண்ண தப்புக்கு 18 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிட்டா. எல்லாமே முடிஞ்சு போன கதை. இப்ப போய் என் மேல பழிய சொன்னா யாருமா நம்ப போறாங்க சொல்லு? பெரியப்பா, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அருவி மறுபடியும் புகழோட சேர்ந்து வாழவே கூடாது, அவ்வளவுதான். என்னம்மா நீ எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவன் நானு. என்கிட்ட போய் நீ இப்படி ஒரு உதவியை கேக்குறியே, நான் இப்ப என்னம்மா பண்ணணும்? சரி, நீயும் என் பொண்ணா போயிட்ட. இதுல வேற
சம்பந்தி முறையா வேற ஆயிட்ட. ஒன்னையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சரி, என்னால என்ன முடியுமா அது உனக்காக கண்டிப்பா நான் செய்யறேன். சரியா? சரி பெரியப்பா, நான் வரேன். இந்த பெரியப்பா கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசுறாரு. அவ்வளோ யோக்கியமா அவரு. எப்படியும் நமக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். அம்மாடி நீலவேணி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதையாவது மறந்துக்கிட்டு வச்சிட்டியா? இல்ல பெரியப்பா. சரி, நான் வரேன். என்ன நீலவேணி ஏதேதோ உளறிக்கிட்டு போறாளே. அவ சொன்ன மாதிரி அருவிக்கு குழந்தை பிறந்தா புகழும் அருவியும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ? அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. அப்பா, நிலவேணி அக்கா சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓ, அப்படின்னா நாங்க பேசுறத மறைஞ்சு நின்னு ஒட்டு கட்டியா நீயே? சரி, அப்படி நாங்க பேசுனதுல என்ன பெருசா நீ தப்பு கண்டுபிடிச்சிட்ட நீயே? சொல்லு. இங்க பாருங்க, அவங்க முன்னாடி நீங்க நல்லாவே நடிக்கிறீங்க. உண்மையாவே நீங்க அருவி அணி மேல அக்கறையா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நீங்க தான் கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்கப்பா, நீலவேணி அக்கா சொன்ன மாதிரி புகழ் அண்ணனையும் அருவி அணியையும் பிரிக்கிற வேலையை செய்யக்கூடாது. அப்படி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் உங்களை பத்தி நானே வீட்டுல சொல்ல வேண்டி வரும். நீலவேணி பேசிட்டு போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம என்னைய வம்புக்கு இழுக்கிற? இங்க பாருங்க, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். இதுக்கப்புறமும் அருவி அணிக்கு எதிராக செய்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். டேய், நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நானே காரணம் ஆயிடுவேன். அது நடக்காம பாத்துக்கோங்க. டேய், அருவி, நமக்குள்ள எத்தனையோ தடவை சண்டை வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் 2 நாளைக்கு மேல நீடிச்சதே இல்லை. சில சமயம் 2 நிமிஷத்திலேயே சண்டையை மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துருவோம். ஆனா இந்த முறை நமக்குள்ள விரிசல் அதிகமாயிட்டே போகுது அருவி. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ நடந்துக்கிறது எனக்கு கோபத்தை உண்டாக்குனாலும் என் மனசுல நீ பக்கத்துல இல்லைங்கிற வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கு அருவி. என்னால உன்னை மறக்க முடியல அருவி. ஆனா நீ என்ன மறந்துட்டு என் பேச்சை கேட்காம பிடிவாதமா இருக்கிற. உன்னால எப்படி அருவி இருக்க முடியுது?